3 பேர் இருந்தாங்கக்கா. இவங்க அம்மா ஆயெல்லாம் உட்காந்தாங்க. நான் வந்தோடனே ஆய இப்படியே வந்து ஓட்டாங்க. தெருவே ஒரு அலட்டின்னு வராங்க எல்லாரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி ஒரு கூரை வீட்டில் தான் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து மெத்த வீடு வந்து கட்டிட்டாங்க வீட்டுக்கு பின்னாடியே தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சங்கீதா வீட்டில் தான் இருக்கோம். இப்போயே நேரம் வந்து எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாட்டி வீட்டுக்கு தான் போகிறோம். ஏன்னா அங்கே நெருப்பு திருவிழா. அவங்க எல்லாருமே வந்து இருக்காங்க. பெரியம்மா, சித்தி எல்லாமே அங்கே இருக்காங்க. ஸோ நாங்கள் போய் நெருப்பு திருவிழா பார்க்கலாம்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு வந்து நெருப்பு திருவிழா பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து செகண்ட் டைம் போகிறாரு மோனும். ஏன்னா ஃபஸ்ட்டு சங்கீதாக்கா வீட்டுக்கு விருந்துக்கு வந்தோம் இல்லையா, அப்போ வந்து அங்கே போய் பார்த்துட்டு போகலாம் தாத்தாலாம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போய் பார்த்தோம். அப்போ போய் பார்த்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு இல்லை இப்போ போயிட்டு நெருப்பு திருவிழாலாம் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஊர் திருவிழா வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் நான் வந்து பார்த்துருக்கேன், நீங்களும் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்க்க வராரு. சரி போயிட்டு தாத்தாலாம் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரேன். இப்போ வந்து நெருப்பு திருவிழா தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புறமே. நானும் சங்கீதாக்கா மாமா எல்லாம் வந்து போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்மளோட சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி ஊருக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி ஒரு கூரை வீட்டில் தான் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து மெத்த வீடு வந்து கட்டிட்டாங்க வீட்டுக்கு பின்னாடியே தான். ஸோ கெஸ்ட் எல்லாமே வந்துருக்காங்க. புது வீடு இன்னும் லைட்லாம் செட் பண்ணது தானே ஒயர் அந்த வீட்டிலேருந்து எடுத்துருக்காங்க. லைட் எரியும் ரைட் ஏரியா ஒயர் கொடுக்கணும். இந்த பெரியம்மா பெரியப்பா எல்லாம் திருவிழாவுக்கு வந்துட்டாங்க. எப்பயும் வருஷம் எல்லாம் வந்துடுவாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் எல்லாம் வந்துட்டாங்க. அதே வருஷமா தான் போகுது. எங்கள் பெரியம்மா வரல, பாஞ்சாலி ஆமாம் பெரியம்மா வரல. அதான் கொஞ்சம் கஷ்டமா பெரியம்மா பார்த்தா நிறையா வந்துடுறாங்க. எப்பயும் வர குட்டிஸ்லாம் பாருங்க மறக்காம வந்து தம்பிலாம் இல்லையா? இதெல்லாம் என்னோட தங்கச்சி பாருங்க. இது அக்கா பொண்ணு, இது எனக்கு தங்கச்சி பொண்ணு. எல்லாமே கும்பலாக மாநாடு போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். மாநாடு கும்பலாக நாங்கள் வரும்போது 3 பேர் இருந்தாங்கக்கா. இவங்க அம்மா ஆயெல்லாம் உட்காந்தாங்க. நான் வந்தோடனே ஆய இப்படியே வந்து ஓட்டாங்க. ஆமாம் ட்ரெஸ் மாற்றிட்டு வர போயிட்டாங்க. குளிக்கலான்னு வந்தாங்க. ஆளாளுக்கு ஒரு கேமரா தூக்கி வந்தா எங்க குளிக்கிறது? தாத்தா ஒரு எதுக்கும் அவசர மாட்டாரு. அவர் காஸ்டியூம் வர வந்து நிற்கிறாரு அசையாம. விவசாயி உங்கள் விவசாயின்னு வந்து ஏர் கலப்பை இருக்குன்னு போடுற ரேஞ்சில் வந்து பார்த்தோன்னா அந்த கெட்டப்பில் இருக்கிறாரு. நல்லா இருக்கு தாத்தாவுக்கு. நீங்கள் இப்போ வந்தீங்க? நாங்கள் கரெக்டாக 2 மணிக்கு வந்தோம். 2 மணிக்கெலாம் வந்துட்டீங்களா? சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப்பை போட்டுட்டு எல்லாம் திருவிழா கிளம்பிட்டோம். நெருப்பு கலைச்சி இருந்தாலும் ஒரு 2-1 மணி நேரம் ஆகிருக்கும். இன்னும் கிளம்புறாங்க இன்னும் கிளம்பி வருது. எம்மா நேரம் ஆகும் தெரியல. நான் ரெடி. இன்னும் அந்த 3 அழகிகள் தான் இன்னும் வரமாட்டாங்க. அவங்க எப்போ வரத்துக்கு லேட்டாக அவங்க நேரத்துக்குள்ள அங்கே நெருப்பே மெரிச்சு முடிச்சிடுவாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் வெறும் பார்த்துட்டு மொத்தமாக பாருங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஷோ கூப்பிட்டு போகலாம் பாரு. இது அந்த அளவுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சரி நம்ம போகலாம். கிளம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் எங்கே பாருங்க சுந்தரி வா. இந்த ஹேர் ஸ்டைல் போகிறதுக்கு எப்படி தான் 1 மணி நேரம் இருக்குக்கா. ஆமாம் இங்கே பாருங்க, ஹேர் இருக்கிறவங்க ஹேர் ஸ்டைல் பண்ணுறாங்க. நமக்கு ஏன் அந்த டிபார்ட்மெண்ட்லாம் இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை. அது நல்லா இருக்கிறவங்க பண்ணிக்கிட்டோம். தெருவே ஒரு அலட்டின்னு வராங்க எல்லாரும். வேகமாக நடக்கல, சீரா கிண்டல் பண்ணி சிரிச்சுன்னு வராங்க. சொல்லிட்டு வலிக்கும்ல, அதனால பூமிக்கும் வலிக்காம காலுக்கும் வலிக்காம நடந்து வரோம். இவரு மட்டும் அவசரம் தாத்தா தூக்கி வச்சுக்கிறாரு. அழகிகள் இந்த வருஷத்தோட அழகிகள். ஆமா அதுக்குதான் கிளம்பி வந்திருக்காங்க. சாமிக்காரன் வந்துகிட்டு இருப்பாருங்க கோயில் சுத்தி. சங்கீதா நிறைய பூ போட்டு அவன் காட்டணும். அதான் பார்க்கதான் தெரியும். அதுல நானும் வராது. அப்ப புது மாப்பிள்ளை தான் வாங்கி தரணுமா? நீங்களும் வாங்கி தரலாம், எந்த ஒரு கஷ்டமும் இல்லை.
எல்லாம் கார்டு ஒர்க் ஆகும். ஏடிஎம்லாம் ஒர்க் ஆகுது. சொல்லுங்க எல்லாருக்கும் வாங்கி தந்துடுறேன். எங்க சாமிலாம் பார்த்து முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லபடியாக நெருப்புலாம் மேற்கிட்ட பார்த்துட்டு நான் முடிஞ்சிடுச்சு. வீட்டுக்கா வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து கடை எல்லாம் சுற்றி பார்க்கலாம். வேணும்னா வாங்கிட்டு கூத்து பார்த்துட்டு போகலாம். ஓகே, கூத்து பார்த்துட்டு. ஆமாம், கூத்து பார்த்துட்டு போங்க. அவர் வீட்டுக்கு ரெடியாக இருக்கிறாரு போல. ஸ்நாக்ஸ் வாங்கி தர மாட்டீங்களா? கூத்து பார்த்தா வாங்கி தருவாங்க. ஓகே, என்ன வேணும்? நான் வாங்கி தரேன். என்ன வேணும்? ஆயா மனசு இவங்க கிளம்புறாங்கம்மா. கூட இருந்தால் தான் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறேன். இருந்துச்சுன்னா இப்படி தான் ஒத்துமையாக இருக்கணும். பாருங்க, 3 பேர் ஒரே தட்டில் சாப்பிடலாம். ஆமாம், 3 பேர் ஒரே தட்டில். 4-5 பேர் இருக்கிறோம், ஒரே தட்டில் சாப்பிடலாம். சாப்பிடலாமே. இங்க பாருங்க, ஜஸ்விதா முதல் கொண்டு எல்லாம் ஜஸ்விதா கூட எடுத்து பார்த்தியா அக்கா தங்கச்சிக்கிட்ட சாப்பிடணும்னு சொல்லிட்டு அதுதான் சாப்பிடுது பார்த்தியா. எப்பயுமே தனியாக போட்டு கொடுத்தா தனியாகவே சாப்பிட்றேன் பாப்பா. எனக்கா தம்பிக்கு? தம்பி இல்லவே இல்லை. தம்பிக்கு மொதல் சாப்பாடு எனக்கு. நான் உட்காந்துருக்கேன், எனக்கு சோறு கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கூத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிருக்கோம். மணி பார்த்தீங்கன்னா 11 ஆயிடுச்சு. அவங்க எல்லாம் பாருங்க தெரியாதுன்னு இருட்டு. இவங்க தான் கிளம்புறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு வாசல் விட்டு நவரத்துக்கு மனசு வராமல் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. எங்களால் எப்படா போவோம் ரொம்பனா நின்று கால் வலி எடுத்து நாங்கள் நடக்கவே ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்து பொறுமையாக பேசிக்கிச்சு முடிச்சுட்டு அம்மா பாயத்து வச்சு இன்னும் நிற்கிறாங்க. எப்படா போய் கூத்து பார்த்துட்டு கடத்தலாம் இது மூடுறாங்கன்னு அது வேற எனக்கு பக்கம் இருக்குது. வாங்க சீக்கிரம். நாட் ரெஸ்பான்ஸ் எல்லாம் அங்கே தான் பேசினுங்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து முதல் திருநெல்வேலிக்கு வந்தோம். பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு. எல்லாம் திருநெல்வேலி மீட்டாங்க. ரொம்ப அவங்க வீட்டில் பார்ப்பாங்க. அவங்களுக்கும் சுத்துதானே அப்படிதான் சொல்லி வாங்கிக்கிறீங்க. ஒன்றுமே நாங்கள் எங்களுக்கே வாங்கிக்கிறேன்.
லைட்லாம் எரியாது. கடையெல்லாம் மூடுறதுக்கு அப்புறம் கொண்டு வராங்க, பிளான் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வளையல் கடை தான் ஃப்ரெண்ட்ஸ், முக்கால்வாசி வளையல் கடை தான் இருக்குது. வளையல் கடை பார்த்துட்டே போகலாம். உண்டியல் தான் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம். பட் உண்டியல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை. ஒரு உண்டியல் 300 உண்டு தான் இருக்குது. அது 200 ரூபா சொல்கிறாங்க. மனசு கேட்கல, அதனால வேணாம்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்தோம். கொடுமை இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? என்ன கொடுமை இதெல்லாம்? திருவிழா கடையை சுற்றி வந்துட்டு இருக்கோம். நீங்கள் தனியாக சுற்றி வரலாம், தப்பு இல்லை. பின்னாடி இது எங்கள் அக்கா நடந்து போகுது, இது என்ன பின்னாடி? இது இதெல்லாம் கேட்க மாட்டேன் நீ. கொஞ்ச நேரம் வண்டியில ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா விளையாட விட்டுற வேண்டியதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வண்டியில முன்னாடி உட்காந்துரு, அவர் தான் மெயின்டைன் பண்ணணும். நம்ம ஜஸ்விதா வந்து பாத்தீங்கன்னா முன்கூட்டியே தான் ஐஸ் வச்சு இது பண்றது. நடக்கட்டும், அது தெரியாம பயப்புல போய் மாட்டிக்கிச்சு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நைட் ஃபுல்லா வச்சு கூத்து பார்க்க வேண்டியதான். நம்ம தனியா ஃப்ரீ போட நம்ம சுத்த வேண்டியதான். என்ன சார் பண்ணுற? வளையல் போதுமா? போதாதுதான், வீட்லயே நிறைய வாங்கி வச்சிருக்கேன். இருந்தாலும் புடவைக்கு மேட்ச் எவ்வளோதான் வாங்குவேன்னு தெரியல. போகிற இடம்லாம் வளையல் வாங்கி வச்சுருக்கேன். வளையல் யோசிச்சு என்ன கலர் புடவை இருக்குது அந்த மாதிரி யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி வளையல் தேடி பார்த்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய இருக்குது, ஆனால் ஒன்று எடுத்தா 100 ரூபான்னு சொல்கிறாங்க. கூத்து பார்க்க வரேன்னு சொல்லிட்டு 3/4 பேர் வந்து தூங்கின்னு தான் இருக்கிறாங்க. கூத்து பார்க்குறாங்க இவங்கெல்லாம். இவரு முதல் கூட மூச்சுட்டு வந்து இன்னும் கூத்து பார்க்க உட்காந்துக்கிறாங்க. முன்னாடியே தூங்கிட்டாங்க, அதனால இப்போ ஏஞ்சி வந்து கூத்து பார்த்துன்னு. ஆனால் 3/4 பேர் தூங்கின்னு தான் இருக்காங்கல்ல. தூக்கம் வருதா அண்ணா? ஃப்ரெண்ட்ஸ், நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா திருவிழாலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊருக்கு வந்திருக்காரு, இவருக்கு எப்படி இருந்துச்சு கேட்கலாம். சூப்பராக இருந்துச்சு திருவிழாலாம். அவ்வளோதான். ஏன்னா நிறைய சொல்லுங்க சொல்லுங்க. நெருப்பு திருவிழா நைட்டு கூத்து பார்த்தது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இன்னும் ஏதாவது எதிர்பார்ப்போம், பட் அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் அவர் பேச வைங்க, நீ இல்லை பேசுறீங்க சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. சரி, நான் என்ன பண்ணட்டும், அவருக்கு பேசலாம்னு சொல்லி சொன்னாலும் பேசுங்க அப்படின்னு சொல்லி நானாக எதை எடுத்து கொடுத்தாலுமே அதுக்கு ஆன்சர் மட்டும் கரெக்டாக அவர் திட்டமாக சொல்லிவிட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் இவர் கூட வந்து திருவிழா பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபேமிலியாக சேர்ந்து அவ்வளோ ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அந்த டே வந்து போச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவர் வந்து ஒர்க் போகணும், ஸோ வேலைக்கு போகணும் அப்படின்றதுனால சரி காலையிலே அதாவது நைட்டே போயிருப்போம். ஆனால் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் எல்லாம் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு நைட்டு போகிறீங்க, நாங்களாம் இருக்கோம்ல, எல்லாம் கும்பலாக சேர்ந்து இருக்கலாம், காலைல போகலாம் சொல்லிட்டாங்க. அதனால் சரி இவங்களுக்கும் போகிறதுக்கு மனசு இல்லை அப்படின்றதுனால நாங்கள் இங்கே இருந்து கூத்தெல்லாம் பார்த்து திருவிழாலாம் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் காலையில் எழுந்து மூஞ்சிலாம் கவிட்டு கிளம்பிட்டேன். நம்ம இன்னைக்கு காலைல குளிச்சிருக்கோம். இன்னும் சிரிப்பு இங்கே மட்டும் என்ன வாழுது. இவரும் அதே தான். ஸோ நாங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா நேற்றே திருவிழாலே சொல்லலாம் நினச்சேன். மேட்சிங் நான் வந்து ஸ்டார்டிங்கில் ட்ரெஸ் போடும்போது யோசிக்கவே இல்லை 2 பேரும் மேட்சிங் சொல்லிட்டு. ஏன்னா இவர் யோசிச்சு பரவாயில்ல நம்ம சரியாக ப்ளூ கலர் போட்டு நம்மளும் அதே போட்டுக்கலாம் சொல்லிட்டு. எனக்கு வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும், இது கொஞ்சம் லேஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுவேன். ஸோ சங்கீதாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டே வந்து கிளம்பிட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கிறவங்க நைட்டே போயிட்டாங்க. நைட்டே மேலே போக முடியல அப்படின்றதுனால நாங்கள் காலையிலே வந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிளம்புனா எப்படி இருந்தாலும் 1 மணி 7 மணிக்கு கிளம்புனா எத்தனை மணிக்கு போவோம்? 8:30 போயிடலாம். 8:30 போவோம். ரொம்ப நேரம் வண்டியில் ட்ராவல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தூங்கவே முடியல. காலெலாம் விறுவிறுன்னு இருக்குது தெரியுமா. ஆனால் இவங்க எப்படி தான் ஒரு 4 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க தெரியல. வேலை செய்யும்போது ரொம்ப கஷ்டமாக இல்லை? ரொம்ப கஷ்டம். வண்டியிலே சுற்றி நிறைய ரொம்ப ஹாப்பியாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இங்கே லாஸ்ட்டாக முடிச்சுட்டு சரி போகலாம் எல்லோரும் பாய் சொல்லிட்டு போகலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து போய்ட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். பாய்.